கிருபையும் இரக்கம் நிறைந்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமம் மகிமைப்படுவதாக உங்கள் ஒவ்வொருவரையும் இந்த தினத்துல காலை வேளையில சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்ததாமே இன்றைக்கு உங்கள் ஒவ்வொருவரோட இருதயத்திலும் பேச வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். சங்கீதம் 124 8வது வசனம் இவ்விதமாய் சொல்லுகிறது, நம்முடைய சகாயம் வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கர்த்தருடைய நாமத்தில் உள்ளது. வேற எந்த நாமத்திலிருந்தும் நமக்கு என்ன கிடைக்காதான் சகாயம். நம்ம எதிர்பார்க்கிற ஒரு உதவி நமக்கு கிடைக்காதாம். வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்துலதான் அவைகள் உண்டாயிருக்கிறது என்று வசனம் நமக்கு தெளிவாக சொல்லுகிறது. இன்றைக்கு நம்ம எந்த உதவிக்காக காத்திருக்கிறோம்? எப்படிப்பட்ட சூழ்நிலையில் நம்ம சிக்கி கொண்டிருக்கலாம், எப்படிப்பட்ட பொல்லாத பிரச்சனையில் நம்ம மாட்டி இருக்கலாம். ஆனா எந்த சூழ்நிலையா இருந்தாலும் சரி, எந்த பிரச்சனையா இருந்தாலும் சரி, எந்த போராட்டமா இருந்தாலும் சரி, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை நோக்கி நீங்கள் கூப்பிடும் பொழுது அந்த நாமம் உங்களுக்கு சகாயம் செய்து உங்களை விடுவிக்கிற நாமமா இருக்கிறது. எந்த சூழ்நிலையா இருந்தாலும் ஆண்டவர் நிச்சயமா உங்களுக்கு உதவி செய்ய வல்லவரா இருக்கிறார். கவலைப்படாதீங்க, சோர்ந்து போகாதீங்க. தொடர்ந்து ஆண்டவரை தேடி ஆண்டவரை நோக்கி கூப்பிட்டு பாருங்க. ஆண்டவர் உங்களை எல்லா காரியத்திலையும் ஜெயமாய் மாற்றி தருவார். உங்களுக்கு விரோதமாய் பதிவு இருக்கிற எல்லா சத்துருக்களையும் சாத்தானின் தந்திரங்களையும் முறியடித்து ஆண்டவர் உங்களுக்கு பெரிய காரியங்களை செய்ய வல்லமையுள்ள தேவனா இருக்கிறார். கண்களை மூடி ஜெபிக்கலாம். இரக்கமும் கிருபை நிறைந்த நல்ல ஆண்டவரே, நன்றியோடு துதிக்கிறோம், சோத்தரிக்கிறோம். அப்பா, உங்களுடைய பிரசன்னம் எங்களை ஆட்கொள்ளும்படியாய் ஜெபிக்கிறோம். அப்பா, உங்களுடைய நாமத்தை நோக்கி நாங்கள் கூப்பிடும் பொழுது நீர் எங்களுக்கு சகாயம் செய்கிற தேவனா இருக்கிற சுவாமி. வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து சகாயம் வரும் என்று பார்க்கிறோம் ராஜா. அப்பா, அந்த சகாயத்தை எங்களுக்கு அனுப்பி எங்களை ஆசீர்வதித்து எங்களை வழிநடத்த வேண்டுமா ஜெபிக்கிறோம். உங்களுடைய பிரசன்னத்துக்குள்ளே, உங்களுடைய வல்லமைக்குள்ளே எங்களை தரை மட்டும் தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். தெய்வீக கரம் எங்களை ஆட்கொள்ளும்படியாய் ஜெபிக்கிறோம். உங்களுடைய பிரசன்னம் எங்களை தொடரும்படியாய் ஜெபிக்கிறோம். எங்களுக்கு சகாயத்தை ஒத்தாசையை அனுப்பி கர்த்தர் பாதுகாத்து வழி நடத்துங்க. மீட்பர் இரட்சகருமாக இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற உங்கள் ஒவ்வொருவருக்கும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்ளுகிறேன். மே மாத காலத்துல இந்த விடுமுறை நாட்கள்ல தினமும் காலையில 10 மணிலிருந்து மதியம் 2 மணி வரைக்கும் அன்பின் விருந்தோட கூடிய பகல் கூட்டங்களும், சாயங்காலம் 6 மணிலிருந்து இரவு 9 மணி வரைக்கும் இரவு கூட்டங்களும், நற்செய்தி கூட்டங்கள் நடைபெற்று கொண்டிருக்கிறது. டிஎல்சி ஆலய வளாகத்தில் அந்த நற்செய்தி கூட்டங்கள் நடைபெறுகிறது. நம்முடைய தலைமை சபையாகிய நித்திய மகிழ்ச்சி சந்திராபுரம் பிரிவில் இருக்கிற நம்முடைய சபையில பகல் கூட்டங்கள் நடைபெற்று கொண்டிருக்கிறது. தவறாமல் நீங்களும் உங்கள் குடும்பத்தாரும், அதோட மாத்திரமல்ல, யாரெல்லாம் வியாதியில, பிரச்சனையில, பிசாசின் போராட்டங்கள்ல, வேலையின்மையில தவிக்கிறாங்களோ அவங்களையும் சேர்த்து கூட்டிக் கொண்டு வந்து இந்த நிகழ்ச்சியில பங்கு பெறுமாறு உங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் தாமே மகிமைப்படுவாராக. God bless you. God bless you.